நம்ம கார்த்திக் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அ நம்ம கௌதம பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இது இவ்ளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது இவ்ளோ சீக்கிரமா நடந்திருக்கு. இவ்ளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறமா நம்ம கௌதம், இலக்கியா, அதாவது ஜானகி இவங்க எல்லாருமே அவ்ளோ சொல்லியுமே கேட்காம, எனக்கு தாக்ஷாயினியும், எஸ்எஸ்கே அப்பாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்றாங்க. நான் அவங்க பக்கம் தான் நிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அ அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுகிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆச்சு? அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து நம்ம கௌதம் கிட்ட, "அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல." அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாக்ஷாயினி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்ன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நாடகம் ஆடிட்டு இருக்காங்கண்ணே. என்னை ஏமாத்திட்டாங்கண்ணே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதற ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே கௌதமுக்கு சரியான அதிர்ச்சி. கார்த்திக் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது, அத கேட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, "என்ன பேசிட்டு இருக்க கார்த்திக்? என்ன சொல்ல வர நீயி? நீ சொல்றது எல்லாமே உண்மையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதாவது எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயினியும் இருந்துட்டு, இப்போ நம்ம கார்த்திக்க வந்து இப்ப நான் ஹெல்ப் பண்ற மாரி நடிக்கிறது எதுக்காக? அதாவது அந்த மொத்த சொத்தையுமே ஆட்டைய போடுறதுக்காக, அதுக்கப்புறம் நம்ம கௌதம வந்து இப்ப அழிக்கணும் அப்படின்றதுக்காக, இன்னும் வந்து இப்ப பல விஷயங்களுக்காக வந்து இப்ப இந்த ஒரு விஷயத்த அந்த அ எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயினியும் வந்து இப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாம இந்த அஞ்சலியும் அதே மாதிரி கார்த்திக்கும் வந்து இப்ப அவங்களுக்கு ஏத்த மாரி நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி பக்கம் திரும்பிடுறாங்க. அதாவது அவளுக்கு தேவையானதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணம், சொத்து இது மட்டும் தான். கார்த்திக் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தேவையே இல்ல அப்படின்ற மாரி தான் அவ இருந்துட்டு இருக்கா. அதாவது கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, கடத்தின விஷயம், இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு தெரியும். பட் இருந்தாலும் கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, கடத்துனது இதுக்காக தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான சுயரூபம், உண்மையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்க கிட்ட வந்து டீல் பேசிக்கிறாங்க. அதாவது கார்த்திக்கோட மொத்த சொத்தையுமே ஆட்டைய போடலாம். அதே மாதிரி உனக்கு 50% எனக்கு 50% அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வழிக்கு இழுத்துக்கிட்டாங்க. அப்போ கார்த்திக்கோட நிலைமை என்ன ஆகும்? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க போறாரு. அதாவது கார்த்திக்குக்கு நியாயம் வாங்கி தர போறாங்க. தன்னோட சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அபகரிச்சுக்க பார்த்தான். அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டு தர போறாங்க அப்படின்ற மாரி கார்த்திக் நெனச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அதுதான் கிடையாது. அது உண்மை இல்ல, பொய்யு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு தெரிய வந்துருச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் கூட்டா சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கௌதமும், இலக்கியாவும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கணும். அவன் சந்தோஷமா இருக்கணும். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்குக்கு மொத்த சொத்தையுமே குடுத்துறணும் அப்படின்ற மாரி தான் பார்க்குறான். ஆனா அவனா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தான் அப்படின்னா, அது நம்ம கைக்கு கிடைக்காம போயிடும். ஆனா பிளான் பண்ணி கார்த்திக்குக்கு வர சொத்து மொத்தத்தையுமே உன் பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாரி சொல்லி, அஞ்சலி இவங்க எல்லாருமா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணல. அதாவது இந்த சொத்த வாங்கி குடுக்கணும்னு நினைக்கல. கௌதம் அண்ணனும், இலக்கிய அண்ணியும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிருக்கோமே. நம்ம என்னடா பண்றது இப்போ? ஏதுடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கௌதம பத்தி சுத்தமா புரிஞ்சுக்காம, ஐடியாவே இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அதாவது இந்த விஷயத்த பத்தி வந்து சொல்றது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா கௌதம பேசுனது. என் சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, திருடுறதுக்காக தான் நீங்க வந்தியா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி சொன்னது. இது எல்லாம் கூட விட்டுருங்க. ஆனா பாசத்த வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பொய்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது. நம்ம கௌதமால ஏத்துக்கவே முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அ கார்த்திக் இருந்துட்டு எல்லா தப்பையும் உணர்ந்து, முதல்ல அண்ணன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா போயி கௌதம மீட் பண்றாங்க. நம்ம கௌதம்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவரு இத எதிர்பார்க்கவே இல்ல. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி திருந்திருப்பான். எல்லா உண்மையுமே கார்த்திக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்தினால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருந்துட்டு அதாவது கௌதம் கிட்ட, "அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணே" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "டேய் என்கிட்ட எதுக்குடா மன்னிப்பு கேட்கிற? எப்படி இருந்தாலும் இப்ப எதனா ஒரு பிளான் போட்டு வந்திருப்ப. என்ன உன் சொத்து தானே வேணும். எல்லாத்தையுமே உன் பேர்ல நான் எழுதி வச்சுர்றேன். ஆனா அந்த அஞ்சலிய மட்டும் கழட்டி விட்டுரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அஞ்சலி நல்லவ கிடையாது. எல்லா சொத்துமே உனக்கு தான்டா. எனக்கு எதுக்கு தேவைப்படுது சொல்லு. நீ வந்து இப்ப என்ன அண்ணனா நெனச்சன்னா போதும். அது மட்டும் தான் எனக்கு தேவை. உன்னோட அன்பு மட்டும் தான் தேவை. அந்த சொத்து, பணம் இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. "இல்லண்ணே நான் எவ்வளோ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதானா புரிய வருது. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிய வருது. அஞ்சலி ஏற்கனவே என்னை ஏமாத்தினவ, அதாவது கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட சுயரூபத்தை வெட்ட வெளிச்சமாக்குனீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து திருந்திட்டா அப்படின்ற மாதிரி நானா கற்பனை பண்ணிக்கிட்டு அவ எனக்காக போராடுறா, எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கி தரா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிய வருது, அஞ்சலி அப்படியேப்பட்டவ கிடையாது. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா என் சொத்துக்காக தான் ஆசைப்படுறா. இந்த சொத்துக்காக தான் இவ்ளோ பெரிய விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இனிமே இந்த சொத்து, பத்துன்னு எதுவுமே வேணாம். நான் இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்காம போனேன் அப்படின்னா, என்னோட மனசாட்சி அத ஏத்துக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருண்ணே. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுண்ணே. நான் இப்படியே கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். அதாவது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ அதாவது ஜானகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பெத்தெடுக்கல அப்படின்னாலும், என்ன பெத்திருந்தாலுமே கூட, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு மகனா நடந்துக்கல. நான் இவ்ளோ மோசமா நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அஞ்சலியோட பேச்ச கேட்டுக்கிட்டு, இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு, உங்க எல்லாரையுமே தப்பா நெனச்சது மட்டும் இல்லாம, எவ்ளோ தப்பா பேசியிருக்கேன் அப்படின்னு நெனைக்கும்போது, எனக்கே அருவருப்பா இருக்கு. நான் எங்கேயாச்சும் போயிடுறேனே, என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, என்னால இங்க இருக்க முடியாது. உங்கள பார்த்துக்கிட்டு உங்களையே திட்டினேன். எவ்ளோ திட்டினேன். ஆனா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிய மனசுத்தன்மையா என்ன மன்னிச்சுருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, என் மனசு ஏத்துக்காது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, "டேய் கார்த்திக் முட்டாள் மாரி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத செய்யாம நீ பாட்டுக்கு எதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத. ஏற்கனவே அஞ்சலிய பத்தி நாங்க அவ்ளோ சொன்னோம். ஆனா நீ அத கேட்காம, நாங்க தான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஏதோ தப்பான வேலைக்கு கூட்டிட்டு போற மாரியும், உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்துற மாரியும், அவமானப்படுத்துற மாரியும் நீ தான் உன்னோட மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா? அவங்க எல்லாருமா சேர்ந்து உன்ன ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்பவாச்சும் உனக்கு புரிய வந்துச்சு. அதுவே எனக்கு போதும்டா. இந்த சொத்தெல்லாம் எனக்கும் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சொத்து எல்லாமே உனக்கு சேர வேண்டியது தான். அது முறைப்படி உனக்கு வந்து சேரும். அப்படின்ற மாரி கௌதம் சொல்றது மட்டும் இல்லாம, இங்க பாரு கார்த்திக், இதுக்கு மேல தான் நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணி ஆவணும். இந்த எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட குடும்பத்துல எவ்ளோ விளையாண்டுருக்காங்க அப்படின்றது உனக்கே நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அதுக்கு நான் சொல்றபடி நீ செஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போதைக்கு கார்த்திக் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம் கௌதம்க்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம கௌதம் வந்துட்டு கார்த்திக் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி, நீ நேரா வந்து பார்த்தீங்கன்னா போயி அஞ்சலி கூடயே இரு. அஞ்சலியும், தாக்ஷாயணி, எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு பாரு. கடைசியில அவங்களோட முகத்துல கரிய பூசி, இந்த எஸ்எஸ்கேவையும், தாக்ஷாயணியும் ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கூடவே அஞ்சலி அஞ்சலி வந்து பண்ண தப்புக்கு அவளுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சாகணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால நீ கவலையப்படாத கார்த்திக். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ முதல்ல அஞ்சலி கூட போய் இரு. அவளுக்கு சந்தேகம் வந்துற போது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக்குக்கு புரிய வச்சு இங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.